பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற ஜோதிடர் வெற்றிபாலன். வாழ்க வளமுடன். நம்ம இந்த ஆணி மாத பலனை பார்ப்போம். ஆணி மாத பலனை பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு 2 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்று மாத பலன் ஏன் பார்க்கணும், அது ஒன்று. இன்னொன்று இது கோல்சார நிலைன்னா என்ன, இது 2 தெரிஞ்சுட்டா தான் நீங்கள் மாத பலனுக்குள்ளே உங்களுடைய ப்ரெடிக்ஷனை கரெக்டாக எடுத்துக்க முடியும். அதாவது மாத பலன் ஏன் பார்க்கணும்னா, சித்தர்களுடைய வார்த்தை விதி மதி கதின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே விதியை பாருங்க, விதினா லக்னம் சொல்லுவாங்க. அப்போ அந்த லக்னத்தை பார்த்து அவங்களுக்கு ஜாதக பலன் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்தது அப்படி லக்னம் குறிக்கல, டைம் அவங்க குறிக்கல அப்படின்னா ராசின்றது மதியை பார்த்து பலன் சொல்லுங்க அப்படி சொல்லுவாங்க. அவங்க ராசியும் அந்த நாளும் குறிக்கல, பெரியவங்க மறந்துட்டாங்க, எப்போ பிறந்தான் தெரியலப்பா, அந்த மாதம் மட்டும் ஞாபகம் இருக்குன்னா அப்போ கதியை பாருங்க. கதினா கதிரவன். இப்போது விதி மதி கதி இதுதான் கணக்கு. அப்போது மாத பலன் என்பது கதிரவனை வைத்து சொல்வது தான் மாத பலன். இப்போ மிதுன ராசி மண்டலத்தில் சூரிய பகவான் பிரயாணம் செய்கிறார் இந்த ஆணி மாதத்தில். இப்போ அதனுடைய பலனை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது இந்த கிரக நிலைகள், கோல்சார நிலைகளை பற்றி பார்த்துருவோம். கோல்சார நிலை என்பது முதல்ல மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் இந்த மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் இருப்பார், அதாவது மிதுன ராசி மண்டலத்தில். அதுக்கு பிற்பாடு கடக ராசிக்கு வந்துடுவார். குரு எப்பவும் போல ரிஷபத்தில் இருக்கார். மிதுனத்தில் சூரிய பகவான் இந்த மாதம் முதல் கொண்டு இந்த மாதம் முழுவதும் அதில் இருப்பார். புதன் பகவான் இந்த மாதம் 15ஆம் தேதி வரை மிதுன ராசி மண்டலத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் கடக ராசி மண்டலத்துக்கு வந்துடுவார். சுக்கிர பகவானும் மிதுனத்தில் இருக்கார். அவர் இந்த மாதம் ஆணி மாதம் 23ஆம் தேதி வரை மிதுனத்தில் இருப்பார். பிற்பாடு கடகத்துக்கு வந்துடுவார். கேது பகவான் கன்னியில் இருக்கார். சனீஸ்வர பகவான் எப்போ போல கும்பத்தில் இருக்கார். ராகு மீனத்தில் இருக்கார். இதுதான் கோல்சார நிலவரம் இந்த மாதத்தினுடைய. இப்போ நம்ம ராசி பலனை பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசி லக்ன நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஆணி மாதத்தில் உங்களுடைய மிதுன ராசியில் தான் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகையால் உங்களுக்கு அரசாங்கம் சார்ந்த வேலைகள் சுலபமாக முடியக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த மாதத்தில் உண்டு. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அருமையாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. உங்களுடைய குடும்பத்தில் இந்த மாதத்தில் சுப செலவுகள் ஏற்படும். சுபமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் நடைபெறும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு வளமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். நீங்கள் இந்த நாளில் கேது பகவான் இருப்பதனால் வீடு, சொத்து, சுகம் வாங்குவதில் கொஞ்சம் தடைகள், தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். விநாயகரை வழிபட்டு விட்டு விநாயகருக்கு ஒரு சூரத்தேங்காய் விட்டு அந்த சொத்து வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மிதுன ராசிகளெல்லாம் நீங்கள் விநாயகரை வழிபாட்டை செஞ்சுட்டு போங்க. உங்கள் தாயாருடைய உடல்நிலையில் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா 4ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதனால் உங்கள் தாயாருக்கு உடல்நிலைகளில் நீங்கள் கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தாயாரை பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் இருப்பதனால் உங்களுக்கு பூர்வீகத்தில் உள்ள உங்கள் முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் ஏதாவது இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடும். வருவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. 10ல் ராகு பகவான் இருப்பதனால் உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு விசேஷமான விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு செல்பவர்களெல்லாம் தொழில் ரீதியாக வெளிநாடுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிதுன ராசி நேயர்களுக்கும் லக்னக்காரர்களுக்கும் உண்டு. உங்கள் லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதனால் காவல்துறை மற்றும் இராணுவத்துறை இந்த மாதிரி துறைகளில் சார்ந்தவர்களுக்கு அருமையான ப்ரொமோஷன்ஸ், நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அதிகமாக உண்டு. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும். நல்ல ஒரு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய மாதங்களாகவும் பொன் சேர்க்கைகள் சேர்க்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. மாணவர்கள் படிப்பு நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் மேம்படும். ஆகையால் மாணவர்கள் படிப்பில் கவனத்தில் நல்ல ஒரு அபிவிதமான ஒரு வளர்ச்சியை இந்த மாதம் உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கும். வயதானவர்கள் இந்த மாதத்தில் தங்களுடைய உடல்நிலைகளை கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா சூரிய பகவான் உங்களுடைய அந்த மிதுன ராசி லக்னத்திலேயே செல்வதனால் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகையால் கீழெல்லாம் விழுந்துடாமல் பத்திரமாக பார்த்து பொறுமையாக வாங்க. அதனால் மிதுன ராசி நேயர்கள் இந்த மாதத்திற்கு அற்புதமான மாதமாக மிதுன ராசிக்கு இருக்கிறது.
அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நம்மளுடைய சேனல் வந்து வெற்றி அஸ்ட்ரோ டிவி. என்னுடைய பேர் வந்து வெற்றி பாலன். நான் எம்ஏ யோகா, எம்ஏ அஸ்ட்ராலஜி முடிச்சிருக்கேன். நிறைய ஜோதிடர்கள் வந்து யோகம் படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் யோகம் படித்தவர்கள் ஜோதிடம் படிச்சிருக்க மாட்டாங்க. இந்த இறைநிலை நமக்கு இந்த 2 வாய்ப்பும் கொடுத்து நான் இப்போது பொதுமக்களுக்கு நல்ல ஒரு சர்வீஸ் கொடுத்துட்டு வரேன். நிறைய பேருக்கு ரெமெடி கொடுக்குறேன். நிறைய பேர் சக்ஸஸ் ஆகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடத்தி கொடுக்குறேன். அது அந்த பரிகாரங்கள் மூலியமாக. ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், குடும்ப பிரச்சனைகள், அதை சரி பண்ணி தரேன். இதெல்லாம் கிரக நிலைகள் தான். கிரக நிலைகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிரக நிலைகள் வந்து பாதகமாக இருக்கும். அந்த கிரகம் எதுன்னு கண்டுபிடிச்சு அந்த கிரகத்துக்கு உண்டான விஷயங்களை பிரீதிகளை செஞ்சால் எல்லாம் சரி செய்யணும். அது வந்து பண்ணி கொடுக்கலாம். அடுத்தது வந்து இந்த வெற்றி அஸ்ட்ரோ டிவி சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த ஜோதிட தகவலெல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அடுத்து சர்வீஸ், நிறைய சர்வீஸில் கொடுத்துட்ருக்கோம். உங்களுடைய பர்த் சார்ட் வேணுன்னா கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லி பர்த் சார்ட் எடுத்துக்கங்க. அதில் சின்ன சின்ன அமௌண்ட்டு தான் வச்சுருக்கேன், அது பார்த்துக்குங்க. அடுத்தது நாங்கள் ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய சர்வீஸ் கொடுக்கணும். ஆரோஸ்கோப்பு ப்ரெடிக்ஷன்ஸு, அப்புறம் வந்து பர்த் சார்ட்ஸு, அப்புறம் வந்து குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு நேரத்தை குறிக்கிறது, அப்புறம் வாஸ்து பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ வீடு கட்டும் போதே மேஸ்திரிங்க, இன்ஜினியருங்க இங்கே தான் கிழக்கு, இங்கே வடகிழக்கு, தென்மேற்கு இதெல்லாம் சொல்லிவிடுவாங்க. அதெல்லாம் வந்து சாதாரணமாக இருக்கிறது. ஆனால் வாஸ்து நான் என்னென்ன ஒரு டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன், அதை பார்த்துக்குங்க. ஏன்னா வாஸ்து வந்து அபரிவிதமான பலன்களை கொடுக்கும். நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. வாஸ்து பிரகாரம் பார்த்து செய்வது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கிரக நிலைகள், சில பேருக்கு வந்து யோகாதிபதினு சொல்லிட்டு ஒரு கிரகம் இருக்கும். 9 கிரகங்களில் ஒரு கிரகம் வந்து யோகாதிபதி கிரகமாக இருக்கும். அந்த யோகாதிபதி கிரகம் எது தேர்வு செய்து அதுக்குண்டான ஸ்டோன்ஸ் போட்டோம்னாக்கா நம்ம வாழ்க்கையில் அபரிவிதமான வளர்ச்சிகளை நம்ம மீட்டெடுக்கலாம். அது சக்ஸஸ் பண்ணலாம், நம்ம வெற்றி பெறலாம். அதனால் எப்போவுமே வெற்றி பாலன் இந்த ஜோதிடத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே வெற்றி பெறுவீங்க என்பது உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா நிறைய அனுபவத்தில் நம்ம சொல்கிறோம். அதனால் நீங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.